என்னடா பண்ணிட்டு இருக்கிற மந்திரியாரே? ஏண்டா என் மனைவியை பார்த்து படிச்சு எவ்வளவு நேரம் ஆகி போச்சு, நீ கும்பிட்டுட்டே இருக்கிற? இல்ல சாமி, நானும் உங்க பார்த்து தான் கும்பிட்டு இருந்தேன், மெய் பார்த்து கும்பிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமாங்க. பண்ணவா தேவி, உங்களுடைய திவ்ய பற்பாத கமலங்களுக்கு மல்லிகை முல்லிகை கோங்கை மந்தாரை வெற்றிவேர் பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய அநேக கோடி மலர்களை கொண்டு வந்து பன்னீரால் காலம்பி பட்டாடையால் துடைத்து கொண்டு வந்த மலர் உங்க பாதத்தில் குவித்து அநேக கோடி வந்தனம் அண்ணா. தேவி பார்வதி, பன்னீர் மண்டையா 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 பன்னீர் பன்னீரா? நான் வந்து பன்னீர் எடுக்கணும் பன்னீர் எடுக்கணும் பாப்பா சொல்லிச்சா, நான் பன்னீர் வலிட்டு வந்தேன். ஆனால் தேவி பார்வதி, மன்னனுடைய பாதத்தை ஆதாரமாக சேவத்தவடினால் என் தேவிக்கு மனமாலை கொலையாம நான் வச்சு குங்குமம் அழியாம நான் கட்ட இந்த திருமாங்கலியத்தோடு உலக 56 தேசத்துக்கு ராணியாக வந்திருப்பா தேவி. ஐயோ, வீட்டுக்காரன் உலகத்துல உள்ள 56 தேசத்திலையும் உங்க மாமா மன்னர் என்ன சொல்றாருன்னா, மாமன்னர் என்ன சொல்றாருன்னா பெருவோடு எடுத்துக்கிட்டு பிச்சை எடுக்க சொல்றாரு. கண்ணு தான் டோரின்னு பார்த்த காத போன டமாலு ஏன் மூடிக்கிட்டு இருக்கிற? அண்ணா, அப்படி இருந்தாலும் அந்த புறத்தில் இருந்த பெண்மணிய அதி சீக்கிரமாக அழைத்தீர்களே, என்ன சுவாமி காரியம்? என்ன காரியம்? என்ன காரணம்? காரியம் மனைவி பக்கத்திலே போயிட்டு இருக்கிற தேவி, உன்னை எது கழிச்சு தெரியுமா? அடியா பண்ண வர தேடி பாரவனம் போறேன்.
அது நம்ம எதிரிக்காத தேவி பஞ்ச பணாதிபதிகளை பாண்டவர்களை என் சித்தமா பிள்ளைகளை சூது நாள் பகனையாடி சொந்த நாட்டை நான் பறித்து கையால் பகனையாடி நாடு ராஜ்யம் அமிர்த செங்கோல் உப்பு சட்டி வரையோடு அனைத்தையும் பறித்துக் கொண்டு 12 ஆண்டு பாராவணம் ஒரு ஆண்டு அஞ்சாவது ஓட்டி வைத்துமே 12 ஆண்டு வனம் முடிந்து விட்டது இன்றோடு 12 ஆண்டு வனம் முடிந்து விட்டது. ஆனால் பாண்டவர் செத்தார்களோ பிழைத்தார்களோ செய்தி தெரியல. பாண்டவர் செத்திருந்தா கர்மாதி பண்ணலாம், பாண்டவருடைய ஆவி கூட அஷ்டாபுரத்துக்கு வரக்கூடாது. பாண்டவர் உயிரோடு இருந்தால் இன்னும் 12 கணக்கு ஓட்டுகிறேன். பாண்டவர் தேடி வனத்துக்கு போகிறேன். ஒரு இடத்துல ஒரு வாய் வார்த்தை சொல்லிட்டு போனாலும் தான் அழைத்தேன். தேவி பார்வதி சூதினாட மகனையாடி நாடு நகரமெல்லாம் பறித்துக் கொண்டு 12 வனவாசம் ஓராண்டு அஜாதவாசம் கழித்து வந்த நாடு நகரம் தலையாட்டு நாடு குடிக்கிறேன் தலையஸ்திர குடிபெரியவர் கேட்டார்கள். உன்னுடைய ராஜ கட்டளையின்படி பாண்டவர் 12 ஆண்டு வனம் ஒரு ஆண்டு அஜாதவாசம் தொலைத்து வந்தால் நாடு குடுப்பாயா துரியோதனான்னு கேட்டார்கள். அப்ப நான் குடுப்படான்னு சொல்லி தலையஸ்திரு குடிக்கிறேன் என்று துரியோதனன் தலையஸ்தான் சொல்லி ஏமாந்து போனார்கள். கண்டவனுக்கு பிறந்த பாண்டவர்கள் வார்த்தையை கேட்டு அவர்களும் வனத்துக்கு சென்றார்கள். ஆமா, 12 ஆண்டு முடிந்து விட்டது. இன்னும் ஓராண்டு அஜாதவாசம் இருக்குது. இந்த ஓராண்டு அஜாதவாசம் கழித்து வந்து நாடு கேட்டாங்கன்னா பங்குள்ள பிரகாரம் நாட்டை கொடுக்கிறது தான். பாண்டவருக்கு நாடா அடி பாண்டவருக்கு நீ பச்சமாக பாண்டவருக்கு நாடை கொடுத்தலாம்னு சொல்றானா என் தேவி? ஏண்டா பங்காளி சொத்தை திங்கிறிய பாதாளமே போனாலும் விடாதுடா. அடிக்க சொல்றோம் இல்லைங்க.
அப்படியே குடியா இருந்தாலும் இருக்கட்டும். உன் புருஷன் முன்னாடி சண்டையா இருந்தா 4 செவத்துக்குள்ளார போய் வீட்டுக்குள்ளார கதவை சாத்திக்க அவளை கமிச்சி போட்டு அடி. எல்லாம் நிமிச்சு போட்டு அடி. இல்ல குனிய வச்சு அடி. எல்லாம் நிமிர வச்சு அடி. 4 செவத்துக்குள்ளார அடி. இப்பேற்பட்ட ராஜ சபைக்கு முன்னாடி முன்னாடி இத்தனை பேத்துக்கு முன்னாடி இந்த ஆயர் பாடியில ஆயர்பாடி இந்த ஆயர் பாடியில நான் தான் ஊர் கவனம் கூத்தியா மகன். அப்படியா? கவுண்டர் கூத்தியா மகனா? ஆமா. சரி. முன்னாடியே அடிக்கிறிய உன் முகத்துல மிளைச்சது மீச உண்மையா இருந்தா ஒரே ஒரு அடி அந்த பிள்ளை அடிச்சு அடிச்சு போடுவாருண்ணா. நான் உன் பக்கம் கம்மி. நீ ஒரு ஆம்பளை இருந்தா ஒரு அடிச்சு போடுவாருண்ணா. நான் இருக்கிறோம்ல நீ இருப்படா. அவன் வேணா ஒரு அடி அடிக்கிட்டோம். அவன் கொட்டையெல்லாம் எப்படி தெளிவா ஒரே ஒரு அடி. என் மனைவிய ஒரு அடி அடிச்சுட்டீங்கன்னா நீ தானே ஆம்பளை இல்லன்னா அடிச்சு பாடுறா எனக்கு முன்னாடி. நீ இப்ப நீ அட்ரா அடிப்பா. நீ யாரா கேட்க? நீ அடிக்கிறீங்க அடியே பான்மதி. சரிங்க வாங்க. உன்னை நம்பித்தானே அங்க நின்ன நானு. நாயம் பேசத்தானே வந்தேன். நாயக்காரன் பாரு, நாயக்கார கூலி பாரு. இரு இரு. சரி, இந்த அடி அடிச்சதுக்கு இப்ப வந்து இந்த கிளி கிளிக்கிறிய வீட்டுக்குள்ளார பூந்துகிட்டு எத்தனை ஆயிரம் அடி அடிக்கிறோம். கிழிச்சு விட்டாலும் அப்படியே போ. அந்த அடியெல்லாம் வந்து சொன்னியா? இல்ல ஒரு நாளாச்சு என்ன அடிக்க விட்டுருப்பியா? என்னக்கா சொன்னீங்க? தேவி பான்மதி, காடு சண்டை பாண்டவரை நாடு யார விடமாட்டு. பாண்டவரை என் பங்காளியா சித்தப்பா பிள்ளைகளை அறவே 5 பேர்த்தை அழிக்கத்தான் போறத தவிர பாண்டவருக்கு நாடு கிடையாது. ஏங்க பாண்டவருக்கு நாடு கொடுக்க மாட்டேன், நாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு பகையாளி. அதே பாண்டவர் எனக்கு பகையாளி தான். ஆமா. அவங்க மேல பாசம் வச்சுலாம் நான் சொல்லல. எதனால தெளிவா சொல்றேன். எதனால சொல்றேன்? ஐயோ மன்னி, ஐயோ மரம் போகிறமா, ஐயோ மரம் போகிறமா, ஐயோ பொத்திலத்தி, ஐயோ பூவிலத்தி, ஐயோ பூவிலத்தி, இந்த பூவலாலோ ஐயோ வாழணுமா. மண்ணை விட்டு எப்படி மரம் போகாதோ தெரியாது. என்னை விட்டு ஒரு நாளும் நீங்க பிரிஞ்சது இல்ல. ஆமா. இன்னைக்கு பாண்டவரை தேடி போறீங்க. ஐயோ சாமி, ஒரு கால் உங்களுக்கு ஏதாவது நேரக்கூடாது. என்னடே நான் சொல்ல போதே தும்புடியோட நார பயலக வாங்க. ஒரு தும்புளி எப்படிப்பட்ட தும்புளி நல்லதா? பாண்டவர் தேடி போறாருல உங்க வீட்டுக்காரரு போயிருவாரு. இல்ல நேத்து சரியான முகூர்த்த நாள். கரெக்டா வாழப்பாடியார் மண்டபத்துல இருந்து ஒரு புதுமண ஜோடி அப்பதான் தாலி கட்டிட்டு வந்துச்சு. நானும் ஆட்டோ விட்டு கீழே இறங்கினேன். பொண்ணு மாப்பிள்ளையும் தார் ரோட்ல இப்படி காலை எடுத்து வச்சு என் முறையில தான் முடிச்சாங்க. பட்டுன்னு தாண்ட ஒரு 108 வந்து அடிச்சு தூக்கிட்டே போயிட்டாங்க. 2 பேருமே ஆட்டோ. அண்ணா எங்க மூஞ்சிலே முழிக்காத அப்படியே ஓடி போயிருக்கு. ஒரு தடவை முடிச்சுட்டு போயிடுறேன். நேரானது ஏதாவது நேர்ந்து விட்டதென்றா நான் இந்த மாதிரி பொட்டு தான் வைக்க முடியுமா? இந்த மாதிரி பூவு தான் வைக்க முடியுமா? இந்த மாதிரி சீலதான் நான் கட்ட முடியுமா? அப்ப எனக்கு உங்க பக்கம் நான் இப்ப பேசுறேன். ஏமா
இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணு பூரா மினிக்கிட்டு திரியறதுக்கு வாசல்னா புருஷனை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏய், நீ நினைச்சுக்கிறது தப்பு. பெண்ணாக பிறந்தவர் யாருமே சரி சுமங்கலியா போய் சேரணும்னு தான் நினைப்பாங்க. ஒவ்வொரு பொம்பளையுமே அமங்கலியா போய் சேரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. புருஷனுக்கு முன்னாடியே பொண்டாட்டி போய் சேர்ந்துடணும். அப்படியா? ஆமா. அப்படின்னா நான் உனக்கு ஈஸியா ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. இன்சனுக்கு வந்து நான் இருக்கிறேன், நீ ஒண்ணு கவலைப்படாத. அவனுக்கு வந்து இத்தனாயிரம் அடி உதவி வாங்கிட்டு ஏன் இப்படி அவங்கிட்ட சின்னப்பட்டு சாவர? என் புருஷன்டா. உன் புருஷன் தான். நீ நல்லபடியா சீலை அவுக்க துணிமணி எல்லாம் கட்டணும், தலை நிறைய பூ வச்சுக்கணும். அதுக்கு வழிவகை நான் செய்யறேன். உன் புருஷன் நல்லா கறினாக்க நல்லா விரும்பி திம்பான். கறி கறி ஆட்டுக்கறி கோழிக்கறி ஆசைப்படுற கறிய சரி ஒரு 2 கிலோ எடுத்துக்கிட்டு நல்லா உப்பு மிளவா ஒரு கிலோ கறிக்கு 1.5 கிலோ பச்சை மிளகாய போட்டு இந்த வெய்ய காலத்துக்கு ஏத்த மாதிரி நல்லா வணக்கி அப்படியே தட்டு நிறைய வச்சு அதுல 4 குருணை மருந்த கலந்து விட்டு வச்சுது நல்லா உணவா திம்மா தின்னுட்டு புட்டையை நாட்டிக்குவான். அதுக்கப்புறமேட்டு அவனை தூக்கி அந்தாண்ட அடக்கம் பண்ணிட்டு சரி நான் உனக்கு அப்படியே அட்ஜஸ்டண்டா வந்துடுறேன். அடுத்த நாள் உனக்கு தான் அந்த வேலையை செய்ய போறேன். இது மாதிரி எத்தனை குடும்பத்துல உங்க குடும்பத்து பக்கம் வரலான்னு ஒரு ஆயாசனம். அடியே பான்மதி, அன்னைய பாண்டவரை வனம் ஓட்டும் போது 12 ஆண்டு முடித்த 5வது வாசம்னு சொன்னேன். 5வது வாசத்துல உருவமாறி காலம் கழிக்கணும். பாண்டவர் இருக்கிறாரு சொல்லி கண்ணால் தெரிய பார்த்தால் இன்னும் 12 காலம் ஓட்டணும்னு சொல்லி வாய் வார்த்தை கொடுத்திருக்கிறேன். அதனால பாண்டவரை நான் கண்ணால் பார்த்தா போதும். இன்னும் 12 ஆண்டு வனம் ஓட்டுவேன். பாண்டவர் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. சென்று வருகிறேன். ஐயோ அர்ஜுனன் இருக்கின்றானா? அவன் பேரை ஏன்டாங்க சொல்றான்? அவங்க எங்கேயாவது வந்துட்டாங்க மந்திரி. பேர சொல்லும் போதே கழிஞ்சுக்கிட்டு ஓடுறாரு. இவர் போய் பார்த்துட்டு வராராம். இல்ல இப்ப என்ன சொல்லிட்டு போறேன்னா அவன் பேரையா சொல்ல முடியாது. அங்க ஒருத்தர் பிபி ஊதுறாங்க, இங்க ஒருத்தர் பிபி ஊதுறாங்க. அந்த கரிமூஞ்சம் பேரையே என் வாயில சொல்ல மாட்டான். அவளுக்கு பயப்படா எனக்கு. நீ அவன் பேரை சொல்றதுக்கே உனக்கு துப்பு கூடி இல்ல. அவனை பாக்கிறதுக்கு போலாமா? மகாராஜா நான் அடிக்கிறேன். நீ மகாராஜாவா? நான் என் வீட்டுக்காரர் வரமாட்டேன். ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சிடாங்க. பீமன் பேர சொன்னாவே இங்க கட்டி பீலாம் தண்ணி கழிக்கிறோம். இவன் தான் போய் கிழிக்க போறான்னா பாண்டவரை பார்க்க போறாங்க. மகாராஜா பான்மதி இங்க வாங்க. என் மனைவி மேல கையே எங்க ஒண்ணு அடிச்சுட்டானா? சொல்றதுக்கு அவன் அடிக்க செய்யறாரு. சரி போனால் போகட்டும். துறை என்ற துரியோதனையை விளக்கால எடுத்து முன்ன வச்சுட்டா இது வரைக்கும் என் கால பின்னெடுத்தது கிடையாது. கெட்டதானாலும் சரி செய்வேன் என்று சொன்னா உதயமான சூரிய அர்த்தமாக அன்றே நான் செய்து முடிக்கிறவன். நான் போய்த்தானாக வேண்டும். பாண்டவனை தேடி
போயிட்டு வரேன் தேவி. ஏண்டா ஆ, வாடாங்க. உங்களை இல்லைங்க நான் உங்க ஒன்ன போய் நான் ஏண்டா போனா அம்மா ஏண்டா இந்த வழியில போவாத பாலை கிணறு இருக்குது போய் உளுந்து செத்து போடுவோட ஆளுக்காராகிறேன். சரி நீ சொல்லு. என் புருஷாதியா தாண்டி விட்டு தான் நான் போவேங்கிறாரு. ஆ, ஒரு போயிட்டாருன்னா நான் என்னடா பண்ணுவேன்? ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. கையில போன் வச்சிருக்கிறியா? வச்சிருக்கேன். கடவுர் போன் வச்சிருக்கிற? ஆமா. சரி செல்லுல எத்தனை சிம்மு போட்டிருக்கிற? இப்ப ஒண்ணுதான் போட்டிருக்கேன். கவலைப்படாத. காலையில வாழைப்படையில போய் இன்னொரு சிம்மு வாங்கி போடுறேன். வாங்கி போட்டு ஊருக்கு 10 பேத்துக்கிட்ட நம்பரை கொடுத்துறோம். அவங்க எங்க கூப்பிடுறாங்களோ அங்க போனீங்கன்னா பொழப்பு ஓடிக்கிட்டே இருக்கு. ஏண்டா என்ன பார்த்தா பஸ் ஸ்டாண்டு கரைக்கு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டு கரைக்கு இல்ல, பைபாஸ் கரைக்கு. இங்க பாரு, பைபாஸ் ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். மதுரையில கண்ணகிக்கு சிலை வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த சிலையை எடுத்துட்டு என்னுடைய சிலையை வைக்கணும் பத்தினின்னு சொல்லி லட்சண கூதியா இருக்கும். தேவி பான்மதி ஊர்ல போவாலும் உண்மை சொல்ல அழுவாலும். ஏண்டா, நான் இருக்கும் போதே எனக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துருக்குதுன்னா அது எவ்வளவு நாள் இதெல்லாம் நடக்குது? நீ ஆள் இல்லாத போனா நான் தான் உனக்கு புருஷனாவே இருக்கிறேன். தேவி பான்மதி 1000 சொன்னாலும் பாண்டவரை தேடி வனத்துக்கு போயேதான் தீரணுங்கிறீங்க. ஆமா. அதனால நீங்க வனத்துக்கு பத்திரமா போயிட்டு வந்துருவீங்கல்ல. என்ன உனக்கே சந்தேகம் இருக்கு? பாண்டவர் தேடி பார்த்து வருகிறேன். பாண்டவரை தேடி வனத்துக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் வலி மீது விழி வைத்து காத்திருப்பேன். ஆசை தேவி பான்மதி பெருந்திருவார். போயிட்டு வாங்க சுவாமி. தேவி பான்மதி இங்க வா. அதுக்குள்ள நடப்படுத்திக்கிச்சா? நான் ஜானகம் சென்று வரும் வரை யாராவது அஷ்டாபுரத்து ராணி நம்ம அரண்மனை தேடி வந்தால் பிச்சைக்கார ஆயகார சோக சங்குமான் யார் வந்தாலும் சரி, பிச்சை என்று கேட்டால் ஜன்னல் அப்படியே கொடுக்க கூடாது. நாங்க கழட்டிட்டு வந்து போடட்டுமா? ஜன்னல் என்ன நவதானியம் தானியத்தை? ஆமா, சரி, அப்படியே குடுக்க கூடாது. ஆனா அடுப்பை எரிய விட்டு பாண்டில் வச்சு வரையோடு வைத்து அதுல தானியத்தை கொட்டி தீய முதிர வறுத்து தாண்டி ஜன்னல் கொடுக்கணும். அப்படிங்களா? பிச்சை போடணும். சரிங்க, இது கவனம் இருக்கட்டும். சென்று வருவாய். ஆகட்டும் சுவாமி.